ஸ்ரீதர் வேம்பு ஜோகோவோட நிறுவன தலைவர். அவர் தென்காசியில அமைதியா வேலை பார்த்துட்டு இருக்கிறார். திருமாவளவன் கட்சியில இருக்கிற ஒரு குறுந்தலைவர் எதுக்கு அவர் மேல போய் தவறா நாயிகின்னு பேசுறாருங்கிறதுனால தான் இந்த பதிவு. பட்டியலின மக்களுக்கு நிறைய பேருக்கு அவர் வேலை வாய்ப்பு கொடுத்து நிறைய கிராமங்களை அவர் மேம்படுத்திட்டு இருக்கிறார் தென்காசியில. அந்த பொறாமை இவருக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு கோயில் கட்டினாருங்கிறார். ஆமா, எந்தெந்த சமுதாயத்துல என்னென்ன கேட்கிறாங்களோ அதால அவங்களுக்கு செய்ய முடியும். இதுல எதுக்கு இவங்களுக்கு ஒரு வெறுப்பு அரசியல்? இது என்னால சுத்தமா புரியல. திருமாவளவன் அண்ணன் இதை தட்டி கேட்க வேண்டும். கிராமத்தை மேம்படுத்துறதுக்கு வேம்பு ஸ்ரீதர் போல் பல தொழில் முனைவோர்கள் வந்து அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பட்டியலின மக்கள் தன்னால மேல வருவாங்க. ராம்குமார் என்றவர் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும். இங்க வந்து ஸ்ருதின்னு ஒரு ஒரு பெண்மணியை காதலிச்சாருன்னு சொல்லி கடைசியில அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. காரணம், அங்க வேலை வாய்ப்பு இல்லாதனால தான். இவர் அங்க எங்கிருந்தோ வந்து தென்காசியில இருந்து பல ஆயிரம் பெண்கள் ஆண்களுக்கு வேலை சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் வேம்பு ஸ்கூல், அவரோட ஐடியாலஜியே ஒரு வித்தியாசமான ஐடியாலஜி. அதனால திருமாவளவன், தயவு செய்து உங்கள் குறுந்தலைவர்களை வாயடக்கி பேச வேண்டும், மரியாதை கொடுத்து பேச வேண்டும் என்பதை தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். தன்னுடைய சொந்த பணத்துல ஒரு கிராமம், திருநெல்வேலியில ஒரு கிராமத்தை தேடி அங்க ஒரு நிறுவனம் நிறுவியிருக்கிறாரு. ஜோகோ என்ற நிறுவனம். இந்த ஜோகோ என்ற நிறுவனம் போன 5 ஆண்டுகள்ல பல சர்ச்சையில வந்துட்டு இருக்கு. முதல் சர்ச்சை, அவர் மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸுக்கு நம்ம எல்லாரும் அடிமையா இருந்து விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதை நம்ம வந்து பயன்படுத்துறதுனால ஒரு திருட்டு சமுதாயமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது சுயமா நம்ம நாட்டில் இருக்கணுங்கிறதுக்காக அது ஒன்று உற்பத்தி பண்ணியிருக்கிறாரு. 2வது, பிஸ்னஸ்க்கு தேவையான அனைத்து பிளாட்ஃபார்மும் உருவாக்கியிருக்கிறார். இது உலக அளவில் பெரிய பிரபலமாயிருக்கு. அதனால பல நிறுவனங்கள் வந்து இவர் தமிழருங்கிறனால வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்கிக்கிட்டுறாங்க. 3வது, ஜிமெயிலுக்கு நம்ம அடிமையாயிட்டு இருக்கிறோம். முன்னாடி இருந்து இந்த வெள்ளையனே வெளியேறு அது மாதிரி இப்ப நம்ம ஜிமெயிலுக்கு அடிமையாகாம நமக்காக ஒரு மெயில் கொண்டு வரணும்ட்டு ஜோகோ மெயில் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறார். இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி. ஒரு தமிழன் இதை இங்கிருந்து தமிழ் மக்களை வச்சு செஞ்சிருக்கிறாருன்னா இது எல்லாரும் நம்ம அவருக்கு வெற்றி தெரிவிக்கணும். 3வது, வாட்ஸ்அப்புக்கும் நம்ம அடிமையாயிட்டு இருக்கோம். திடீர்னு ட்ரம்ப் வந்து வாட்ஸ்அப் எல்லாரும் தடை செய்கிறாங்க. எப்படி டிக்டாக் எப்படி சைனாக்காரன்ட்டு இருந்து பிடுங்கி வெள்ளையன்ட்ட வித்தாரோ அதே மாதிரி வாட்ஸ்அப்பை பிடுங்கி வாட்ஸ்அப்பையும் இந்தியாவுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு தடையை போட்டார். இல்லாட்டி வாட்ஸ்அப்புக்கு 100 ரூபா மாதம் கட்டினா தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா நம்மளோட பொருளாதாரம் பெரிய லெவலில் பாதிக்கும். அதற்கு பதிலாக அரட்டை அப்படிங்கிற ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது வாட்ஸ்அப்போட சிறப்பாக இருக்கிறதுக்கு இது சிறப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.